அதிமுக உள்ளடி வேலை பார்த்தா புகழேந்தின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுன்னா அவர் அறிவாளத்துக்கு போய் முதல்ல வர பார்க்குறாராமா. கூடவே இருக்க கம்யூனிஸ்டுக்கு எங்கே முடிச்சாங்க? இதில் இப்போ முன்னுரிமை யாருக்கு போகுது? ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் அவங்களோட கூட்டணின்னு ஒருத்தர் வருவாராமா. அவங்கள அவசரமாக வாங்கன்னு சொல்லி ராஜ்யசபா கொடுப்பாங்களாமா. கூடவே 15 வருஷமாக கொண்டு இருக்கிற விசிகாக்கு எங்கே போச்சு? ராஜ்யசபா உறுப்பினரோட கேட்க மாட்டாங்களா? இருந்த இஸ்லாமிய கட்சிக்கு எங்கே ராஜ்யசபா உறுப்பினர் ஏன் கொடுக்கல நீங்கள்? அப்போ திமுகவோட கட்டாயம் மட்டும் இல்லை, பயம் எப்படி பட்டவத்தனமாக தெரியுது. இது என்ன பெருசாக கூட்டணி முடிச்சு கூட்டணி முடிச்சுன்னு களத்துக்கு போக வேண்டியதானே? நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கணும். 195 தொகுதி முடிச்சிட்டாரு எடப்பாடியார். ஆல்மோஸ்ட் 2 கோடி மக்களை பார்த்து முடிச்சிட்டாரு. நீங்க எங்க ஆரம்பிச்சிருக்கீங்க? மக்களை மக்களை பேசணும் கூட முடியாது. கனிமொழி அவர்களை விளாத்திக்குளத்தில் விரட்டி அடிக்கிறது பார்க்கலையா? இங்க போற பக்கம் எல்லாம் திமுக எம்எல்ஏ காரணமா விரட்டி அடிக்கப்பட்டார்களா இல்லையா? கேள்வி கேட்டாங்க. விரட்டி அடிக்கப்பட்ட இடங்கள்ல நான் சொல்லுங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருந்து பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டுல ஓடுது. நாங்க அப்படிலாம் சொல்லல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்க முடியல. பாலாறு தேனாரும் ஓடுது நாங்க முதல்வர்னாலே பார்க்க முடியல பிரதர். முதல்வர் நிறைய மக்களை சந்திக்க முடியல. அவ்வளவு பயம். கள்ளக்குறிச்சி கூட போக முடியல முதல்வர்னால. அதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம் அப்படி நாங்க சொல்றோம். அனைத்திலையும் தோல்வி, நிர்வாகத்தில் தோல்வி, கொடுத்த வாக்குறுதியில் தோல்வி, எல்லாத்திலையுமே தோல்வி அடைஞ்சு மக்களுக்கு 1000 கோடிகள் சொல்லிக்கலாம். உங்களுக்கு பெருமையா சொல்லிக்கலாம். எதுவும் நடக்கல. இந்த ஆபீஸ்க்குள்ள எதுவும் சொல்லிக்கலாம். பப்ளிக்குன்னு ஒரு இப்ப வரைக்கும் நீங்க மாநாடுகள் மட்டும் தான் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எப்போ நீங்க களத்துக்கு போக போறீங்க? 195 தொகுதிகளை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நீ இப்ப வரைக்கும் களத்திலே இல்லைன்றாங்க. இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? எங்க நிர்வாகிகள் நாங்கள் ஒன்றிணைவோம் ஆகட்டும், பூத் லெவல் நாங்கள் வந்து டீமை போட்டு கட்சி வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு. இவங்க இது வரைக்கும் நான் கேட்குற நிர்வாகிகள் நீங்கள் சந்திச்சிருக்காரா? மக்களை மாநாடு போட்டுருக்காரா? மக்களை சந்திக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா? அதாவது இவங்களுக்காக ஒரு மாநாடு நடத்தக்கூட முடியாத ஒரு கட்சி அதிமுக வரலாறுல மாநாடு நடத்தாத ஒரு தேர்தலை சந்திக்குதுன்னு சொல்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஒன்றா. ரெண்டாவது இன்னொன்று வச்சுக்கோங்க, அந்த அதிமுக கட்சி எத்தனையா உடைச்சது பாரதிய ஜனதா கட்சி அவர்களோட கூட்டணி. நீங்கள் ஓபிஎஸ்ஸை நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் அன்றைக்கி அவரோட தான் நீங்கள் வந்து சேர்த்து ஆட்சி நடத்துனீங்க. நீங்கள் அது மட்டும் கிடையாது, அவரை உடச்சதுமே பாஜக தான். நீங்கள் இன்றைக்கி சசிகலா அம்மையார் இன்றைக்கி வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி நீங்கள் காலில் விழுந்து என்ன நன்றி விசுவாசத்தை நீங்கள் காட்டினீங்க, துரோகம் காட்டினீங்களான்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான பதிலும் வரத்தான் போகுது. அப்போ முழுக்க நீங்கள் அந்த அதிமுக டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க, நீங்கள் செங்கோட்டையன் எடுத்துக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் எத்தனை பேர் அவங்க கட்சி விட்டு வெளியே போயிருக்காங்க? ஏன் வெளியே போகிறாங்க? ஒரு கட்சியை விட்டு அடுத்து வரக்கூடிய நம்பிக்கை இருந்தால் கட்சிக்கு போக மாட்டாங்க. ஒரு கட்சியில் போய் சேருவாங்க. எந்த பக்கம் வரக்கூடிய நம்பிக்கை இருக்கோ அவங்க கட்சியில் யாராவது 10 பேர் போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். தகுதியான தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பழனிசாமி ஐயா மேலே நம்பிக்கை இல்லை, அதிமுக மேலே வரப்போகுதுங்கிற ஸ்கோப் கொஞ்சம் கூட இல்லைன்ன உடனே கூட்டணியெல்லாம் உடஞ்சி எங்கள் பக்கம் வந்தாங்க. அந்த கட்சியில் இனி எந்த ரூபத்திலையுமே வந்து அவர் பாரதிய ஜனதாவோட அடகு வச்சதை மீட்க முடியாது. அவருடைய மனநிலை மாறிக்க போறது இல்ல. அவர் கட்சியை முழுசா முடிச்சிட்டாரு, இனி அவரோட பயணிப்பதில் அர்த்தம் இல்ல. பதில் விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திமுக ஆட்களே இல்ல, அதனால தான் அதிமுக இருந்து நாங்க தமிழ்நாட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய அதிமுக இருந்து வெளியில வர்றவங்க ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறப்ப திமுக மட்டும் வர்றதுக்கு என்ன தேவை? என்ன சார் தப்பு இருக்கு? தாய் கழகத்துக்கு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? கிட்டத்தட்ட கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ அவங்களால வேற ஒரு கட்சியில் போய் பயணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. அது இயல்பு தானே. நீங்கள் அண்ணாவினுடைய பேரை வச்சுக்கிட்டு அண்ணா பேரே இல்லாமல் இருக்கீங்களே, அப்போ அது அண்ணா திமுக சொல்ல முடியுமா? என்னைக்கு அது அமித்ஷா திமுகவை மாறிச்சோ அன்னைக்கு தான் எல்லாரும் கட்சி விட்டு வெளியே ஆரம்பிக்கிறாங்க. இது பழனிசாமி தொடக்கத்திலிருந்து திமுக தரப்புல வைக்கிற குற்றச்சாட்டு அதிமுகவை பாஜக விழுங்குது, அதிமுக ஆயிருச்சு, இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சட்ட ஒழுங்க கையில் எடுக்கிறாங்க. இத்தனை இடத்துல இத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு, இத்தனை இடத்துல கொலை நடந்திருக்கு, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. அதாவது ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தில் கிட்டத்தட்ட 7 கோடி பேருக்கு மேல இருக்காங்க, ரைட்டுங்களா? ஒரு சில நிகழ்வுகள் நடப்பதை மட்டும் எடுத்து வச்சு நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க இப்படி ஆயிடுச்சு நீங்க நரேஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்க பேசணும்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு ஒரு சமூகத்தில் எப்படி பிரச்சனைகள் நடக்கிறது, இந்த பாலியல் வன்கொடுமைகள் எதனால் நடக்கிறது அப்படிங்கிறத எடுத்து வச்சு ஓவரால் ரேஷியோ பார்க்கணும். சமூகத்தில் குற்றம் நடக்காத சமூகம் இருக்க முடியுமா? பொள்ளாச்சி நிகழ்வு தமிழ்நாடு முழுமைக்குமான பிரச்சனையா தானே பார்த்தீங்க? இல்லையே. அது எவ்வளவு பேர் அவங்க ஆளுங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பெண்கள் தொடர்ச்சியாக ஒரே ஊரில் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளோ நாள் போராட்டத்துக்கு பிறகு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. இங்கே அப்படியா? ஒவ்வொரு நிகழ்வும் குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எந்த ஊர் உலகத்தில் விதிவிலக்கு கிடையவே கிடையாது. குற்றங்கள் நடக்கும். குற்றம் நடந்த பிறகு
அந்த ஆட்சி அதை எப்படி கையாண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எங்களுடைய கனிமொழி அக்கா ஒன்று ஓடி ஒலியிலேயே மற்றவங்க மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு வன்கொடுமை நடக்குது, நேராக அவங்க வீட்டுக்கு போய் மக்களுக்கு விளக்கத்தை சொல்கிறாங்க, என்ன நடவடிக்கைன்னு கேட்குறாங்க, குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஆறுதல் சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. போய் ஃபேஸ் பண்ண தானே செய்கிறோம், மக்களோட மக்களாக தானே நாங்கள் இருக்கோம். இவங்கள மாதிரி நான் 13 பேரை சுட்டு கொண்டு விட்டு வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தோம்னா சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு 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 கொடுமையான ஒரு ஆட்சி தானே அவங்க பண்ணாங்க. கொள்கை கூட்டணி பிரம்மாண்ட, அதே தூத்துக்குடி தான் சொல்றேன், அதே ஊர்ல தான் சொல்றேன். கொள்கை கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்றாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா 15 வருஷமா கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அட்ஜஸ்ட்மென்ட் சார். இல்ல அது எங்களுக்குள்ள இருக்கு அட்ஜஸ்ட்மென்ட். நான் என்ன கேக்குறேன், உங்கள மாதிரி ஏமாத்தல சொல்றாங்க, உங்களுக்கு மாதிரி ஏமாத்தல தேமுதிக சீட்டு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு நீங்க ராஜ்யசபா கொடுப்பேன்னு சொல்லி அடுத்த தடவை கொடுக்குறோம்னு ஏமாத்தல தான் அவங்க வெளியே வந்தாங்க. நீங்க மட்டும் என்ன அப்படியே என்ன தியாகி? ஏன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க, அவ்வளோ பெரிய தப்பா பண்ணுனீங்க. அந்த அக்கா தெளிவாக வந்து சொல்லுது, ஏன் வெளியே வர்றாங்க? நீங்கள் உங்கள் கூட யார் வந்திருக்காங்க முதல்ல கூட்டணிக்கு? நான் கேட்குறேன் சார். டிடிவி தினகரன் இருக்கார், அவருக்கு அமலாக்கத்துறையில் வழக்கு இருக்குது. நீங்கள் அன்புமணி ராமதாசன் இருக்கார், அவருக்கு வழக்கு இருக்குது. நீங்கள் இன்ஃபேக்ட் டிடிவி தினகரன் உங்கள் கட்சி விட்டு உடைக்கிறதுக்கு காரணம் யார்? இதே பாஜக தான் இந்த வேலையை பார்த்துச்சு. நீங்கள் ராமதாசனை வந்து இன்றைக்கி கட்சி 2ஆக உடஞ்சி போயிருக்குல்ல, அது காரணம் யார்? அதுக்கும் பாஜக தான் காரணம். இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டு பண்ணது, அவருக்கு வழக்கு இருக்குது, அவர் தப்பிச்சுக்குன்னு வேற வழி கிடையாது. இப்படி வழக்குகளால் பின்னப்பட்டவர்கள் தான் அவங்களோட இருக்காங்க. வேற யார் இருக்கிறாங்க அவங்களோட கூட்டணின்னு சொல்றதுக்கு? இல்லையே. சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவங்கெல்லாம் கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டு நலனுக்காக பேசுகின்ற ஜி.கே. வாசன் அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கிடைச்சா போதும், குருமூர்த்தி என்ன சொல்றா அதை கேட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து இருக்கிறத ஒருங்கிணைக்கிற வேலை மட்டும்தான் அவர் வேலை. வேற என்ன அந்த கட்சியில் ஆள் இருக்காங்களா யாராவது? அப்ப இது என்ன சார் கூட்டணி? இது எப்படி சார் அதுக்கு வாக்கு வரும்? என்ன தலைமை அது? திருசத்தி அவர் பேசும்போது இடைமறிக்காமல் நான் கடைபிடித்த நாரிகமும் அவர் கடைபிடிப்பாருங்கிற நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறேன். இடைமறிச்சா நீங்கள் பார்த்தீங்க. திமுக அதிமுக வாக்கு சதவிகிதம் என்ன அப்படின்னு சொல்லி 3 விழுக்காடு வித்தியாசம் 2021 சொல்லியாச்சு. காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கு சதவிகிதம் அதிகம் தமிழ்நாட்டில். நீங்கள் அடுத்த வச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் 2 பெரிய கட்சி சேர்த்தா கூட பாமகவோட வாக்கு சதவிகிதம் அதிகம். இதோட என்ன இருக்குன்னு கேட்டால் அவருக்கு ஏன் புரியலன்னு தெரியல. அரித்மெட்டிக்கை போட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, யார் பலம் வாய்ந்த கூட்டணின்னு அப்போ அவங்களுக்கு புரியும். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கட்சியை பாஜக உடைக்குது, கட்சியை பிரிச்சிருச்சு, சிறந்துருச்சு. எங்கே இருக்குது? தேர்தல் ஆணையத்திலும் சரி, நீதிமன்றத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றை தலைமை எடப்பாடியார் முடிவு பண்ணிச்சு. அதை ஜீர்ணிச்சிக்க முடியல, அதை சகிச்சிக்க முடியல, தாங்க முடியலையா அவங்களால? ஒரு கேள்வி, அவங்க தொடர்ந்து வைக்கிற பிரச்சனையை, தொடர்ந்து வைக்கக்கூடிய கேள்வி ஆளுமை மீதான கேள்வியை வைக்கிறாங்க. நீங்க கூட்டணியில கட்சிகள்லாம் வச்சிருக்கிறீங்க, ஆனா முடிவு செய்யறது இங்க இல்ல, டெல்லியில முடிவு பண்றாங்க. அந்த ஆளுமை இருக்கான்னு தொடர்ந்து அதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதையை கேட்டு இதை கேள்வி வைக்கிற ஊடகத்துக்கு வந்து மற்ற விஷயம் தெரியவே தெரியாதா? இங்கே இருக்கிற மரியாதைக்குரிய அமித்ஷா வந்து எடப்பாடியார் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு போகிறாரு. 3 நாளைக்கு முன்னாடி இங்கே இன்சார்ஜாக இருக்க பியூஷ் கோயல்கிட்ட கேட்குறாங்க, சீட் ஷேரிங் பற்றி என்னென்ன. இல்லை, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தான் தலைவர், அவர் தான் முடிவு எடுப்பார், அதை இறுதிங்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்? எதுக்கு இந்த பொய்யை வச்சே ஓட்டுன்னு ஓட்டி செய்ய சாதனைகள் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்கிறோம். ஒரு 65 வயசு கிழமை வந்து 6 வயசு குழந்தைய கடல் மிட்டாய் கொடுத்து கடலூரில் எடுத்தான் திமுக நிர்வாகி கவுன்சிலர். அடுத்து இப்போ வந்து 2 வயசு குழந்தை ஆதாரம்லாம் பேசக்கூடாது. என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? எஃப்ஐஆர் போட்டுருக்கோம். உங்களுக்கு நான் பட்டியல் கொடுக்கவா? நீங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு இருங்க பொள்ளாச்சி கொடுக்கவா? நான் கேக்குறது இந்த காலத்துல இந்த பீரியட்ல சொல்லுங்க, இந்த பீரியட்ல சொல்லுங்க சார். நீங்க ஒரு பொய்ய சொல்லும்போது நீங்க ஆதாரம் இல்லாம ஒரு பாலியல் வன்கொடுமை திமுக காரன் சொன்னான்னு சொல்லும்போது எப்படி சார் கேட்பாங்க இருப்பாங்க? என்ன ஓபன் சேலஞ்ச்? நீங்க வந்து அப்படி பாத்தீங்கன்னா பஸ்ல எரிச்சு கொண்டீங்களா 3 பிள்ளைகளை? அது யார் செஞ்சது? கண்டிட்டானல்ல, அவனை ரிலீஸ் பண்ணீங்கல்ல, யார் சார் எரிச்சு கொண்டது? 3 பேர். யார் சார் பஸ் எரிச்சது? யார் சார் பஸ் எரிச்சது? நான் கேக்குறேன், இது மாதிரி திமுக எங்க எரிச்சிருக்காங்களா?